ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகிற சங்கமம் ஆகிற இடம் சபரிமலை. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போது நம்ம ஏன் பேட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேட்டை துள்ளல் வைபவத்தை ஐயப்பனை துவக்கி வைத்ததாக வரலாறு. இந்திரன், தேவாதி தேவர்கள், அகஸ்தியர், நாரதர் எல்லாமா சேர்ந்து ஐயப்பனுக்கு ஜோதி காட்டிய நாள் அன்னைக்கு தான். அதைத்தான் நாம் இன்றைக்கும் மகர சங்கராந்தி நாளாக ஐயப்பன் ஜோதி ரூபத்திலே தரிசனம் தருவதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பி அப்படின்னு நான் ஏன் தெரியுமா சொன்னேன்? உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம். இதுதாங்க ஐயப்பன். சரி, இந்த நேரத்தில் ஒரு பருந்து, கிருஷ்ண பருந்து எப்படிங்க அங்கே வரும்? சுவாமியே சரணமையப்பா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள், ஆன்மீக பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். நாம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற இந்த அற்புதமான தொகுப்பில் ஐயப்பனுடைய ஒரு அழகான ஒரு வரலாறு. என்ன அழகான வரலாறு? ஐயப்பனுடைய வரலாறே அழகு தான். ஏன்னா ஐயப்பன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அழகு. மாலை போடுறது அழகு, இதை மாதிரி இந்த கருநீல ஆடை அணிவது தனி அழகு, அது மாதிரி சபரிமலை ஏறுறது அதை விட அழகு. சபரிமலைக்கு போனோன்னா அழகுக்கு அழகு அந்த ஐயப்பனை பார்க்குறது அதை விட அழகு. அப்போ சபரிமலையை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். சபரிமலையிலே ஒரு முக்கியமான விஷயம் பேட்டை துள்ளல் விஷயம் இந்த சபரிமலை யாத்திரையில். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஐயப்பன், சில பேர் ஒரு தவறான தகவலை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயப்பன் என்ற பெயர் புராணத்திலேயே சொல்லப்படவில்லை என்பது சில பேருடைய வாதம். நம்ம அதுக்குள்ளே ரொம்ப இன்டீரியராக போகலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சத்தியமான விஷயம் என்ன அப்படின்னா, 18 புராணங்கள் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த 18 புராணங்களில் ஒரு புராணம் பிரம்மாண்ட புராணம் என்று பெயர். இப்போ அதுலேருந்து வந்தது தான் இந்த பூதநாத உபாக்கியானம் என்ற புத்தகம். எங்கள் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். அந்த பிரம்மாண்ட புராணம் இருக்குல்ல, அதில் ஐயப்பனுடைய தனி வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்போது ஐயப்பன் என்ற பெயர் புராணத்தில் இல்லைன்ற வாதத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ 18 புராணத்தில் வர பிரம்மாண்ட புராணத்தில் ஐயப்பனுடைய பெயர் இருக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, ஐயப்பன் தன்னுடைய விரத முறைகளை அவரே அகஸ்தியரிடம் சொன்னதாக அந்த வரலாற்றில் இருக்கிறது. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஐயப்பன் என்ற பெயர் புராணத்தில் இருக்கிறது என்பது உண்மை. இப்போ பேட்டை தொழிலுக்கு வருவோம். எவ்வளவோ கோயில் இருக்குது, எங்கேயுமே இந்த பேட்டை தொழுற வைபவங்கள் இல்லை. நிறைய கோயிலில் திருவிழா நடக்கும், ஆனால் பேட்டை தொழுற வைபவம் கிடையாது. சபரிமலையில் ஏன் வந்தது? பக்தர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம். சபரிமலையை பொறுத்த வரைக்கும் நான் என்ற ஆணவத்தை தூக்கி எறிந்து விட்டு சபரிமலைக்கு வர வேண்டும் என்று பல குருசாமிமார்கள், பல பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆணவம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தால், ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகிற சங்கமம் ஆகிற இடம் சபரிமலை. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போது நம்ம ஏன் பேட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேட்டை துள்ளல் வைபவத்தை ஐயப்பனை துவக்கி வைத்ததாக வரலாறு. சரி, அது என்ன வரலாறு? நம்ம அதை பார்ப்போம். எருமேலி மகிழ்ச்சியோட அந்த தலைமையிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பார்டரை சுற்றி, எருமேலி பார்டரை சுற்றி மகிழ்ச்சி எருமைகளை நிறுத்தி வைத்து எருமை வேலி போட்டு அது எருமேலியாக மாறியது என்று நாம் பேசினோம். அங்கே ஏன் பேட்டை சொல்கிறோம்? எருமேலியில் இப்போது ஐயப்பன் தன்னுடைய அவதார காலம் முடிகிற காலகட்டத்தில் பந்தள அரண்மனையிலிருந்து வெளில கிளம்புறார். எதுக்கு? புலிப்பால் கொண்டு வரத்துக்கு. தாய்க்கு தலைவலி, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். தலைவலியை நீக்குவதற்கு புலிப்பால் ஒரு மருந்தை யோசிச்சு பாருங்க. எந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க? அதை இல்லையே. ஆனால் இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் அதோட என்ன அப்படின்னா, இப்போ பந்தள ராஜா, இப்போ ராஜா இருக்கும்போது ஒரு புலி பால் எடுத்துடுவோம் அப்படின்னா ராஜாவுக்கு வேட்டையாடுற விஷயம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த புலியை வேட்டையாடியாச்சுன்னா அந்த புலி செத்து போயிடும். அப்போ அந்த புலியிலேருந்து எப்படி பால் எடுப்பீங்க? அப்போது உயிரோட புலியை பிடிக்கணும். இது நடக்கிற காரியமா அது? அப்படின்னும் போது அந்த வைத்தியராக வந்தவர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரே சிவன் ரூபத்தில் சிவனால் அனுப்பப்பட்ட ஒரு அடியார் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது ஒரு டாக்டர் சார் இதுக்கு புலிப்பால் மருந்து வேணும் அப்படின்னா ஏதோ ஆட்டுப்பால்லாம் கொடுக்குறாங்க, ஒட்டகப்பால்லாம் கொடுக்குறாங்க, புலிப்பால் எங்கே கொடுக்க முடியும்? புலியை பார்க்குறதே கஷ்டம். அப்படி பயங்கரமான புலியை பிடிச்சி அதில் பால் கறந்து கொண்டு வரது நடக்கிற காரியமா? அதுவும் ஒரு சாதாரண தலைவலிக்கு. இது ஐயப்பனுடைய திருவிளையாடல், தெய்வங்களுடைய திருவிளையாடல் இது ஒன்று.
இதுக்கு ரிஷிமூலம் நதிமூலம் பார்க்கக்கூடாது. ஆனாலும் இது லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை உள்ளேருந்து வெளில கொண்டு வரணும் அரண்மனையிலேருந்து. ஏன்னா ஐயப்பனுக்கு 12 வயசு வரைக்கும் தான் அவதாரம் என்பது ஐயப்பனுக்கு தெரியக்கூடாது. இதுதான் தெய்வத்தின் கட்டளை இல்லையா? அப்போ மகிழ்ச்சி அப்படி தான் வர வாங்கியிருக்கான். அப்போது ஐயப்பனை வெளில கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் சொல்லணும். யார் சொல்லணும்? இப்போது ராஜா என்ன சொல்கிறான்? புலிப்பாலா, அதெல்லாம் நடக்காது வைத்தியரே, வேற ஏதாவது மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வந்தது யார்? சிவனே வைத்தியர் உருவத்தில் வந்திருக்கிறார். இப்போ அவர் சொல்லணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் சொன்னால் அது எடுப்படும். அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் முனிவர்கள், மகான்கள், ரிஷிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? இதுதான் இவருக்கு பால். இப்போது இவர் கிடைச்ச பால் தான். என்ன சொல்கிறாரு? புலிப்பால் உண்டி தான் மருந்து. அந்த மருந்தை வந்து உங்களால் யாராலையும் எடுக்க முடியாது. உன் அரண்மனையில் இருக்கான மணிகண்டன் அவன் அனுப்பிடான்னார். பயந்து போயிட்டார் ராஜா. ஏங்க ராஜாவுக்கு எவ்வளோ சேனை இருக்கும், எவ்வளோ இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, எவ்வளோ படை வீரர்கள் இருப்பான். அவன் அத்தனை பேர் போனால் புலியை பிடிக்கலாம், எவனாலையும் பால் கறக்க முடியாது. அதுக்கு தான் இந்த வைத்தியர் சொல்கிறாரு, இதற்கு ஒரே தகுதியான நபர் உன் அரண்மனையில் இருக்கிற உன்னுடைய மகன் மணிகண்டன்றார். பயந்து போயிடுறான் ராஜா. ஐயோ, என்னங்க ஒரு சின்ன குழந்தை 12 வயசு பையனை போய் காட்டுக்கு அனுப்பிச்சு மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. அதுவும் புலிப்பால், சாதாரண மருந்துலாம் வாங்கிட்டு வரலாம், புலிப்பாலை போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது அப்படின்றான். ஆனால் வைத்தியர் சொல்கிறாரு, இவனால் மட்டுமே அது சாத்தியம் சொல்கிறார். அப்போது ஏற்கனவே இந்த ராணியை தூண்டி விட்டான் பாருங்க மந்திரி. அவன் என்ன சொல்கிறான்? ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போனால் புலின்னு சொன்னால் புலியை பார்த்து கண்டிப்பாக இவன் பயப்படுவான். சின்ன பையன் தானே, இவர்களோட பார்வைக்கு ஐயப்பன் சின்ன பையன். சின்ன பையன் தானே, புலி அடிச்சிடும், அதுக்கப்புறம் நம்ம பசங்களை ராஜா வைக்கலாம் அப்படின்னு மந்திரியோட பிளான். இந்த மந்திரிக்கு இப்போ சமயம் கிடச்சிது. ஆமாம் ராஜா, அவர் அடியார் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நம்ம மணிகண்டனே அனுப்புவோம். என்ன நீ பேசுகிற? குழந்தைதான் அவன். இல்லை அவரால் தான் முடியும்னு சொன்னோன்னா ஒரு முடிவு பண்ணி இதை ஒரு சாக்காக வைத்து, அதுதான் உண்மை. திருவிளையாடல் என்ன? மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணது ஐயப்பன். அதுக்கு ஐயப்பனை வெளில தூக்கணும் எங்கள் அரண்மனையிலேருந்து. இதற்கு இறைவனால் நடத்தப்பட்ட நாடகம் தான் இந்த புலிப்பால் நாடகம். அப்படி வச்சுக்கலாம், புலிப்பால் எபிசோட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐயப்பன் வெளில வந்தாச்சு. வெளில வந்தோடனே நாரதர் கழகம் எல்லாருக்கும் தெரியும். நாரதர் கழகம் நன்மையிலே முடியும், நன்மையில் தான் முடியும், நன்மையில் தான் இதுவரை முடிஞ்சிருக்கிறது. அப்போ நாரதர் என்ன பண்ணார்? நேரம் இந்திரன்ட்ட போய், கவலைப்படாத, நமக்கு நல்ல காலம் வந்தாச்சு. என்ன நல்ல காலம்? மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணுற நேரம் வந்தாச்சு. யார்? மணிகண்டன் புறப்பட்டாச்சு. அப்போ இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே ஐயப்பன் தெய்வ பிறவின்னு தெரியும். நாரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஐயப்பன் யாருன்னு. ஐயோ, இந்த 12 வயசு பாலகன்னு தப்பாக நினச்சிட்டோமே, அடாடா, அப்போது ஐயப்பன் தான் சம்ஹாரம் பண்ண போகிறதா? ஆமாம், ஐயப்பன் தான் சம்ஹாரம் பண்ண போகிறது. அன்பர்களே, இன்றைக்கும் ஒரு நாள் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய நாள், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புதிய செய்தியாக இருக்கும். ஒரு சங்கராந்தி நாள் அன்னைக்கு தான் ஐயப்பனுடைய அவதார மகிமையை தெரிந்து இந்திரன், தேவாதி தேவர்கள், அகஸ்தியர், நாரதர் எல்லாமா சேர்ந்து ஐயப்பனுக்கு ஜோதி காட்டிய நாள் அன்னைக்கு தான். அதைத்தான் நாம் இன்றைக்கும் மகர சங்கராந்தி நாளாக ஐயப்பன் ஜோதி ரூபத்திலே தரிசனம் தருவதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பி அப்படின்னு நான் ஏந்திரமா சொன்னேன். பல பேருக்கு இந்த ஜோதியை பற்றி பல கருத்துக்கள் இருக்கு. யாரோ ஏற்றுறாங்க, இதுக்கு இவ்வளோ லட்சம் பேர் போய் பார்க்குறாங்க அப்படின்னு பல பேர் ஒரு தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஜோதி நாளிலே, மகர ஜோதி நாளிலே இதை அடியேன் தரிசித்திருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்த அனுபவத்தால் இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஐயப்பன் ஜோதியான நாள், அதாவது இந்திரன், தேவர்கள் முதலானவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் ஐயப்பனை பூஜை பண்ண நாள். கற்பூரம் காமிச்சு ஐயப்பன் அவதாரம் தெரிந்து முதலிலே ஐயப்பனுக்கு காட்டப்பட்ட ஜோதி அந்த ஜோதி. கரெக்டாக ஜோதி ஒரு 6:35, 6:30 மணி 6:35 வரும் ஜோதி சபரிமலையில். சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். 6 மணிக்கு நீங்கள் சபரிமலை மேலே வானத்தை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பல 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 கேப் விடாமல் இருக்கும் வானம். ஆச்சா, 6:15, 6:20, 6:25 நீங்கள் கவுண்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 6:25க்கு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தது இல்லை, அது எல்லாம் காணாமல் போகும். இது யாரால் பண்ண முடியும்? நட்சத்திரத்தை நம்ம போய் துணி போட்டு மறைக்க முடியுமா? இல்லைன்னா போட்டு வலையை போட்டு எடுக்க முடியுமா? இந்த 6:25க்கு நட்சத்திரங்கள் எல்லாம் காணாமல் போகும். ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கும்.
இன்றைக்கும் ஜோதிக்கு போகிறவர்கள் அதை பார்க்கலாம். ஒரே ஒரு நட்சத்திரம், அதைத்தான் மகர நட்சத்திரம் என்று சொல்வார்கள், உத்தர நட்சத்திரம் என்று சொல்வார்கள். உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம். இதுதாங்க ஐயப்பன். சரி, இந்த நேரத்தில் ஒரு பருந்து, கிருஷ்ண பருந்து எப்படிங்க அங்கே வரும்? திருவாபரணம் சுமந்து வரும்பொழுது, திருவாபரணம் எடுத்துன்னு வரும்பொழுது அது மேலே காவலாக ஒரு பருந்து வருது அப்படின்னா இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். யாரால் இப்போ நம்ம டைம் டேபிள் போட முடியுமா பறவைக்கு? நம்மளே நம்ம கொடுத்த டைமை நம்ம கீப்பப் பண்ணுறது இல்லை. அப்போது ஒரு பறவைக்கு யார் டைம் போட்டு கொடுக்குறது? இதெல்லாம் இருக்கா? இந்த 6:25க்கு அந்த நட்சத்திரம் மட்டும் வரும். அதுதான் மகர நட்சத்திரம். அதுதான் உண்மையான ஐயப்பனுடைய ஜோதி. அதுக்கப்புறம் ஏற்றுறதாவே இருக்கட்டும். அந்த ஜோதி ஏற்றுறதுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வானத்தை நோக்கி பாருங்கள். அதே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் திருப்பி வானத்தில் இருக்கும். எப்படிங்க இது நடக்கும்? இறைவனுடைய திருவிளையாடலை தவிர இது வேற அல்ல. சரி, பேட்டை துள்ளல் பற்றி பேசும்போது நம்ம ஜோதிக்கு போயிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த பேட்டை துள்ளல், இதை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி. சுவாமி சார்.